வணக்கம். இந்த வீடியோவில் தோசை தவாவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் சைஸும் பார்க்கலாங்க. இது ஃபஸ்ட்டு சைஸு 1.5க்கு 2.5 1.5 அடி அகலமும் 2.5 அடி நீளமும் இருக்கும். இதோட கல் திக்னஸ் 1 இன்ச் வரும். ரேட் வந்து 42,000 இது சிங்கிள் ப்ளோயர் வரும். 2 பக்கமே செராமிக் லேயர் போட்டிருக்கு. அனல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக செராமிக் இதில் அட்டாச்சு எல்லா ஸ்டோவ்லேயுமே. நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 2.25க்கு 3 நீளம் 3 அடி வரும், அகலம் 2.25 வரும். இதோட கல் திக்னஸ் 1 இன்ச் வருங்க. ரேட்டு 62,000. இதுக்கு டபுள் ப்ளோயர் வரும். இந்த அடுப்போட வெயிட் மட்டுமே 400 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு ஹெவி. நம்ம வந்து ப்ளோயர் வச்சு அடுப்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெருப்போட ஃபோர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு ஹெவியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கல்லோட திக்னஸ்மே அதனால தான் ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி எஸ்எஸ் கவர் தோசை ஊற்றுறவங்க தண்ணி மேலே ஊற்றி தோசை ஊற்றுறவங்களுக்கு இந்த எஸ்எஸ் ஃபீடிங் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா 1 சைடு தவாவும் 1 சைடு கடாயும் வச்சு யூஸ் பண்ணுறோம். தோசை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆம்லெட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க 1 சைடு கடாய் வச்சு ஏதாவது பலகாரம் போடுறது கூட யூஸ் பண்ணலாம். இதுக்குமே டபுள் ப்ளோயர் வரும். கல்லோட அளவு பார்த்திங்கன்னா 1.25க்கு 2.5 ரேட்டு வந்து 62,000. இதோட வெயிட்டுமே கிட்டத்தட்ட 400 கிலோ வந்துடுங்க. சைடில் விறகு போட்டுக்கலாம். கீழே சாம்பல் ட்ரே இருக்கும். இதுலேயுமே செராமிக் இருக்குது. அனல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு செராமிக். இந்த அடுப்பு வந்து 2.5க்கு 4 4 ஃபீட் நீளம் வரும். இதோட கல் திக்னஸ் 1.25 இன்ச் வருங்க. ரேட் வந்து 94,000. இதில் 3 ப்ளோயர் வந்துடும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 கேஜிஸ் வரும். இதுலேயுமே டபுள் சைஸ் செராமிக் இருக்குது. எல்லா அடுப்புலேயுமே செராமிக் இருக்குங்க. இதோட ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது நெருப்போட ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வருங்கிறதுனால இந்த அளவுக்கு கல் திக்னஸ் போட்டாலும் அடுப்பு இவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் தான் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். இதுலேயுமே எஸ்எஸ் கவர் ஆப்ஷனல். தண்ணி மேலே ஊற்றி தண்ணியை ஒரே பக்கமாக வடியறதுக்காக இந்த ஃபீடிங் கொடுத்துருக்கு. மெயின்லி தோசை ரோஸ்ட் போடுறவங்க இந்த மாதிரி எஸ்எஸ் கவர் ஆப்ஷனலாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்த சைஸு 2.5க்கு 5 ஃபீட் வருங்க. 1.25 இன்ச்சு தவா திக்னஸ் வரும். ரேட் வந்து 1,23,000. இதில் வந்து 4 ப்ளோயர் வந்துடும். நல்ல ஹெவியான ஐட்டம். இதோட வெயிட் மட்டுமே 750 கிலோ வருங்க. இன்டோர் கிச்சனுக்குள்ளே வச்சு புகையே வராமல் எப்படி தோசைக்கல் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கல்லுலேருந்து வர ஸ்டீம் கூட இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் பக்கத்தில் வைக்கும்போது உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகாது. செராமிக் போட்டிருக்கிறதுனால மாஸ்டருக்குமே பக்கத்தில் நின்று சமைக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த அடுப்புலையுமே எக்ஸ்ட்ரா எஸ்எஸ் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தனியாக எஸ்எஸ்க்கு எவ்வளோங்கிறது ப்ரைஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குங்க. ஹெவியான தோசைக்கல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. நிறைய பேர் லைட் வெயிட் மெட்டீரியல் கேட்குறாங்க, தவாவோட திக்னஸ் கம்மியாக கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. ஹெவியாக போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது கேஸ்டிங்குங்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். தேங்க்யூ.